வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டை எப்படி நம்ம ரினியூ பண்றது, எப்படி நம்ம சர்டிபிகேட்டை அதுல அப்டேட் பண்றது, அப்புறம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கார்டினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அது மறந்து போச்சுன்னா அதை எப்படி நம்ம ரிகவரி பண்ணி எடுக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதாவது இப்ப ரீசெண்டா தான் 10க்கும் 12க்கும் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க இதுவரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டுல பதிக்கலனா உடனே இந்த வீடியோவை பார்த்து நீங்க இத அங்கங்க அலைஞ்சு போய் நம்ம பண்ண வேண்டிய தேவையே இல்லை. வீட்டில இருந்தே நீங்களே ரொம்ப தெளிவா நம்ம பயிற்சிக்கலாம். இது போல நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய இது போல புது அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்ததோ அதுபோல உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க. வாங்க நேர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உங்க மொபைல் போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ப்ரௌசருக்குள்ள போய்க்குங்க. அதுல எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படின்னு அடிங்க. அடிச்ச உடனே அடிச்சு என்டர் கொடுத்தா முதல்ல வந்துரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு வந்துரும். அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த லிங்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்க நேரடியா இந்த வெப்சைட்டுக்குள்ள போய்க்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் இப்படிதான் வரும். இங்க பாருங்க, லாகின் டீடைல் அப்படி சொல்லி இருக்கு. இதுல உங்களோட லாகின் ஐடி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா லாகின் ஐடியா கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். கீழே பாருங்க, எக்ஸிஸ்டிங் யூசர், நியூ யூசர், ரினிவல், அப்டேட் ப்ரொஃபைல் இப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம இதுல எல்லாம் போய் கிளிக் பண்றதை விட மேல உள்ள லாகின் இதுலயே போய் கொடுத்துடலாம். இதுல லாகின் ஐடி கொடுங்க. உங்களுக்கு இப்ப லாகின் ஐடி தெரியல அப்படின்னா உங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்கும்போது நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண கார்டு அதுல போய் பாத்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் இருந்தா போதும். அதை வச்சு நம்ம லாகின் பண்ணலாம். அதுக்குள்ள போய்க்குங்க. லாகின் ஐடியை கொடுங்க. கொடுத்து பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு தெரியும்னா அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. இல்லாட்டி பாஸ்வேர்டு தெரியலனா கீழே இருக்கு பாருங்க, ஃபர்காட் பாஸ்வேர்டு, இதை கொடுங்க. இதை கொடுத்து உள்ள போயாச்சுன்னா இப்படி கேட்கும். பழையபடி யூசர் ஐடி கொடுத்துக்கிடுங்க. யூசர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்தாலும் போதும். கொடுத்துட்டு உங்க கரெக்டான டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்க சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இப்போ நீங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அதாவது எழுத்தும் நம்பருமா இருக்கணும். அப்படி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அவரும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதையும் அதே மாதிரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தாச்சுன்னா அது சேவ் ஆயிடும். அது பிறகு நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல போய் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எனக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சதுனால நான் எக்ஸிட் கொடுத்து வெளியே வரேன். வெளியே வந்துட்டு இப்போ லாகின் டீட்டெயில போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நான் கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து அந்த பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ண நம்ம கார்டுக்குள்ளால வந்துருவோம். வந்த உடனே நம்ம ஏற்கனவே பதிச்சிருந்ததுனால அந்த டீட்டெயில் எல்லாம் இருக்கும். நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம என்ன இதை பதிச்சிருக்கோமோ அதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தும் நீங்க பதிச்சதுல முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து இப்போ உங்க வீட்டு அட்ரஸோ இல்ல உங்க மொபைல் நம்பரோ ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, மாடிஃபை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுல போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாற்றமும் இல்லைன்னா நம்ம அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஆட் குவாலிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போன உடனே இந்த பேஜ் இப்படி ஓபன் ஆகும். இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி இவங்க எஸ்எஸ்எல்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பிளஸ் 2க்குள்ள தான், ஹையர் செகண்டரிக்குள்ள தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதுக்கு மேல இருக்கு பாருங்க, செலக்ட் ஒன் அப்படின்னு, அதுல போய்க்குங்க. அதுல பாருங்க எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிகிரி ரெஜிஸ்டர் பண்ணா நீங்க டிகிரிக்கு போவீங்க. எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம ஹையர் செகண்டரிக்கு போறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு முதல்ல இருக்கு பாருங்க, நீங்க ஸ்டேட் போர்டா இல்ல சிபிஎஸ்சியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுல நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாருங்க ஸ்டேட், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அப்படி நிறைய இருக்கு. நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த வருஷம் பிளஸ் 2 முடிச்சீங்களோ அந்த வருஷத்தை என்டர் பண்ணிக்கோங்க. பிளஸ் 2 முடிச்சு சர்டிபிகேட் தந்துருப்பாங்களா அந்த வருஷம் அதை கொடுத்துட்டு அப்புறம் மீடியம், எந்த மீடியத்தில் படிச்சீங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா என்ன மீடியம் படிச்சீங்களோ அது
இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால இவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன். அப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் என்ன எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது தமிழ் கொடுத்துட்டு அப்படி மார்க்குக்கு வந்துருங்க. மார்க்குக்கு வந்தோம்னா இப்போ மார்க் வந்து 600க்கு தான் நமக்கு வந்து மார்க் லிஸ்ட் வந்திருக்கும். இதுல வந்து 1200 போட்டுருக்கு. 600 இப்போ என்ன செய்யணும்னா நீங்க டபுள் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 எடுத்திருந்தீங்கன்னா டபுள் பண்ணி 1000 இதுல டைப் பண்ணுங்க. இவங்க வந்து 531 மார்க் எடுத்ததுனால 1062 டபுள் பண்ணி போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து நீங்க வச்சாலே போதும், அதனுடைய பெர்சன்டேஜ் வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 1 மார்க் ஷீட் 1 மார்க் ஷீட் 2 அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீங்க முதல் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே பாஸ் ஆயிருந்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். சிலவங்க ஏதாவது பாடம் விட்டுட்டு 2வது எழுதி அதை பாஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த சர்டிபிகேட் தனியா தான் வரும். அந்த நம்பரை அதுக்கு அடுத்ததுல நம்ம என்டர் பண்ணணும். அதை பார்த்துடுங்க. ஒரு சர்டிபிகேட்டா இருந்தா அந்த ஒரு சர்டிபிகேட் நம்பர் மட்டும் உங்க மார்க் ஷீட் நம்பர் உங்க மார்க் ஷீட்ல மேல கார்னர்ல இருக்கும். சர்டிபிகேட் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். அதை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க குரூப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து உங்க குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து குரூப் 3 செலக்ட் பண்றேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க பக்கத்துல, அதை கொடுத்துருங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் இப்படி வரும். இதுல பாருங்க எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ரெண்டுக்குமே வந்துட்டு இதை வந்து நம்ம இந்த கீழே இருக்கக்கூடிய சேவ் கொடுத்துக்கணும். சேவ் கொடுக்காம எக்ஸிட் கொடுத்துடக்கூடாது, சேவ் கொடுத்துக்கணும். சேவ் கொடுத்த உடனே இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த சைட்ல இப்படி ஓபன் ஆச்சுன்னா இதுல பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, அப்பா பேரு, அம்மா பேரு எல்லாமே இருக்கும். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். எல்லாம் கரெக்டா பார்த்துடுங்க. பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே இப்போ வந்து அது வந்து ப்ராப்பரா சேவ் ஆயிருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணோன்னா இப்படி வரும். அதாவது வாண்ட் டு பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி வரும். நீங்க ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே இந்த பேஜ் ரெண்டா பழையபடி இப்படி ஓபன் ஆகும். உங்களுடைய ஐடி கார்டு, இந்த ஐடி கார்டுலயும் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதை வந்து நீங்க வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுருங்க. இதை உங்க மொபைல் போன்ல சேவ் பண்ணணும்னா இல்ல கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணும்னா மேல இருக்கு பாருங்க ஒரு பிரிண்டர் சிம்பிள் மாதிரி, அந்த பிரிண்டர் சிம்பிளை கொடுத்துடுங்க. கொடுத்துக்கிட்டு உங்க மொபைல் போன்லயே இருந்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல போய் கம்ப்யூட்டர்ல போய் பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ள போன உடனே இப்படி வரும். அதுல போய் நம்ம வந்து இந்த டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய இடத்துல சேவ் அஸ் பிடிஎஃப் அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். உங்க கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். நம்ம அப்புறம் வந்து இதை லாக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். அதுபோல உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.